Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. மல்லி 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 மல்லி. ஆக்சுவலா நான் உன்கிட்ட பெருசா எதிர்பார்த்தேன். ஆரம்பமே ஃபயர்ல ஸ்டார்ட் பண்ணேன். அதனால அடுத்தடுத்து ரன்னிங், சேசிங், ஜம்பிங், ஃபைட்டிங்னு சும்மா சர்றன்னு போகும்னு பார்த்தேன். ஒன்னும் நடக்கல. இத்தினூண்டு கற்பூரத்தை தட்டி விட்டதையே ஏதோ பெரிய சாதனையா நினைச்சிட்டு இருக்க. இப்ப என்னடானா நான் தான் கிழிச்சேன்னு வந்து நிக்கிற. இவ்ளோ டம்மியா இருக்கியேம்மா. இங்க பாரேன், உனக்கு ஒழுங்கா ஒரு சர்டிபிகேட் கூட கிழிக்க தெரியல. இப்படி ஏதாவது நான் போனதுக்கு அப்புறம் செஞ்சனா கையில கவர் போட்டுக்கோ. கைரேகை பதியாது. வில்லனா இருக்கணும்னா கிரிமினலாவும் இருக்கணும். ஒரு முட்டாள் என்னைக்குமே கிரிமினலா இருக்க முடியாது. ஐம் சாரி. என்னடி வெறுப்பேத்தி பாக்குறியா? நான் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ, தாங்க மாட்டேன். ஐயோ, என்ன உருட்டுற? அடடடடா, போப்பா, சிரிப்பு காட்டாதப்பா. நீ என்ன எவ்வளவு வெறுப்பேத்தினாலும் நீ எனக்கு செத்த பாம்புதான். என் டைமை வேஸ்ட் பண்ணாத, நான் போறேன். ஏய், எங்க ஓடுற? நில்லு. இத மட்டும் சொல்லிட்டு போ. நீதான் கிழிக்கலையே, அப்புறம் எதுக்கு கிழிச்சத ஒத்துக்கிட்ட? நான் கிழிக்கலன்னு சொன்னா நீ என்ன செஞ்சிருப்ப? 1000 மொக்க லாஜிக்க கண்டுபிடிச்சு நான் தான் கிழிச்சேன்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவ. பாவம், எதுக்கு உனக்கு அந்த சிரமம்னு தான் நான் ஒத்துக்கிட்டேன். நீ பாவம்டா செல்லம். நீ எதை கிழிச்சாலும் ஒரு நாள் உன் மாமாவை கட்டிக்கணும்னு நினைக்கிற பாத்தியா? ஆனா உன்னால உன் மாமாவை கட்டிக்கவே முடியாது. அப்படியே ஆரஞ்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். நீ எனக்கும் 2 கை இருக்கு. ரொம்ப நாளா இதை யூஸ் பண்ணவே இல்ல. கையெல்லாம் பரபரன்னு வருது. தொக்கா வந்து மாட்டிருக்க. ஓவரா சீன் போடாத. காரணம் இல்லாம நீ ஒத்துக்க மாட்ட. அதுக்கு என்ன காரணம்னு மட்டும் எனக்கு தெரியல. அத மட்டும் சொல்லிட்டு எங்கேயோ தொலைஞ்சு போ. நாங்க 3 பேரு கூட்டு சேர்ந்துட்டோம். எப்படியும் விட மாட்டாங்கன்னு பயந்து தானே ஒத்துக்கிட்டேன். ரஞ்சி, உனக்கு ஒண்ணுமே புரியலமா. புத்திசாலிங்க 2 பேரு இல்ல 3 பேர் சேர்ந்தாங்கன்னா புத்திசாலித்தனமா ஏதாவது செய்வாங்க. காமெடி பீஸுங்க 2 என்ன 20 பேர் சேர்ந்தாலும் புத்திசாலித்தனமா என்ன செய்வாங்கன்னு நினைக்கிற? பல்பு தான் வாங்குவாங்க. என்னடி சொல்லு? உன்னை பார்த்தா அடிக்கவும் மனசு வர மாட்டேங்குது. பேசாம போயிடு. இப்பவும் சொல்ற, சர்டிபிகேட்டை கிழிச்சது நான் தான். சரி, இது புடி. என்ன ஒரு மாதிரியா சிரிக்கிற? உனக்குதான் என்னன்னு பாரு. சரி, நானே ஓபன் பண்றேன். என்னது இது? பணம் மல்லி. நீ இவ்ளோ பெரிய அமௌண்ட் எல்லாம் ஒன்னா பாத்துக்க வாய்ப்பே இல்ல. எடுத்துக்கோ, எல்லாமே உனக்குதான். இப்ப கூட என்னோட மாமா வந்து மனசிறங்கி உன்னை மன்னிச்சிட கூடாது பாத்தியா? அதுக்காக தான் இது. எடுத்துக்கிட்டு ஓடி போயிடு. காசு பணத்துக்கு மயங்குற ஆளு நான் இல்ல. பணம் கொடுத்தலாம் என்ன வாங்க முடியாது. சரி, பரவாயில்ல, பணத்தை வாங்கிக்க. பணத்துக்கு வேலை போயிட்டேன்லாம் நான் சொல்லவே மாட்டேன். நீ எதுக்கு வந்திருக்கன்னு எனக்கு தெரியாதா? பணக்காரனா இருக்கான், இந்த சொத்தை வளைச்சு போடலாம் தான் இங்க வந்திருக்கேன். நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காதுடி. என் விஜய் மாமாவுக்கு நான் தான் பொண்டாட்டி. கிடைக்கிறத வாங்கிட்டு ஒழுங்கா போயிடு. அதுதான் உனக்கும் நல்லது. இல்லன்னு வச்சுக்கோ, இதுவும் கிடைக்காம ஓட்டாண்டியா ஓட வேண்டியது இருக்கும். எப்படி வசதி? உனக்கு ஒண்ணு புரியல ரஞ்சிதா. உன்கிட்ட பணத்தை வாங்கிட்டு நான் போறேன்னு சொல்றேன்னு வச்சுக்கோ. சப்போஸ் உன் மாமா வந்து இதை விட ஜாஸ்தியா பணம் தர, நீ இங்கேயே இருந்துடுன்னு சொன்னா என்ன நடக்கும்? அதை யோசிச்சியா நீ? பணத்துக்காக உனக்கு ஒரு காரியத்தை செய்யறவங்க அதே பணத்துக்காக உனக்கு எதிராவும் ஒரு காரியத்தை செய்வாங்கல்ல. உனக்கு என்ன இப்போ? நான் வீட்டை விட்டு போகணும் அதானே? உன் ஆசை சீக்கிரம் நடக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். ஏ ரஞ்சிதா, இங்க வா. நீயா அந்த வீட்டை விட்டு போக மாட்ட மல்லி. நான் உன்னை அடிச்சு விரட்டுவேன். அத்தை சாப்பிடுறீங்களா? நான் சோகமா சித்து, நீ சாப்பிடுறியா? சரி, அப்ப நான் சாப்பிடுறேன். வெண்பா, ஏய், விஜய் வந்துட்டான்.
வெண்பா ஏ விஜய் ஒரு நிமிஷம் நில்லு. அத்தை எந்திரிங்க. இந்த வீட்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா? ஒரு நிமிஷம் இருக்காப்பா வெண்பா வெண்பா ஏய் வெண்பா உங்களோட ரூம்ல இல்ல, அவளோட ரூம்ல போய் கதவை சாத்திக்கிட்டா. கதவை சாத்திக்கிட்டாளா? என்னக்கா சொல்ற? ஆமாடா, மல்லி நான் தான் சர்டிபிகேட்டை கிழிச்சு போட்டேன்னு ஒத்துக்கிட்டாளா? அத கேட்ட உடனே வெண்பா மனசு தாங்க முடியாம கதவை தாப்பா போட்டுக்கிட்டா. ஐயய்ய தெளிவா சொல்லுமா. அவ எங்க ஒத்துக்கிட்டா? கையும் களவுமா புடிப்பட்ட உடனே வேற வழியே இல்லாம ஒத்துக்கிட்டா. ஐயோ, ஆனா பாருப்பா, இப்படி ஒரு பொம்பளை ஆனாலும் நான் பார்த்ததே இல்லடா சாமி. பச்சை பிள்ளையோட சர்டிபிகேட்டை கிழிச்சு அப்படி அழ வைக்கிறதுல என்னதான் சந்தோஷமோ. அவ சந்தோஷத்தை விடுங்க மாமா. எக்கத்தப்பா மாட்டிக்கிட்ட உடனே அவ எவ்வளவு திமிரா பேசினா தெரியுமா? ஆமா நான் தான் கிழிச்சேன், இப்ப என்ன அதுக்குன்னு கத்துறா. எல்லாம் நீங்க கொடுத்து வச்சிருக்கிற இடம் தானே மாமா. நான் வந்த அன்னைக்கே சொன்னேன் அவ யாரு, எந்த ஊரு, உறவு என்ன எல்லாமே கேட்டேன். ஏன் கேட்டேன்? நம்ம குடும்ப கௌரவத்துக்கு ஒத்து வருமா இல்லையான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு. நல்ல குடும்பத்து பொண்ணா இருந்தா இப்படி எல்லாம் செஞ்சிருப்பாளா? அன்னைக்கு நான் சொன்னதை யார் காதுல வாங்குனாங்க? நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுமேன்னு நினைச்சு நாம ஏதாவது சொன்னா, ஈஸ்வரா நாம தானே கடைசியில எல்லாருக்கும் ஆகாதவளா போயிடுறோம் இல்ல? ஆமா சித்தி, நல்லதுக்கும் காலம் இல்ல, நல்லவங்களுக்கும் காலம் இல்ல. என்ன பண்ண சொல்றீங்க? தம்பிக்கு இப்பவாச்சும் உண்மை தெரிஞ்சுதே, அது போதும். இனிமே அவளை என்ன பண்ணணுமோ அத தம்பி இப்பவே பண்ணிருவான். விஜய், அவளை ஃபர்ஸ்ட் வீட்டை விட்டு வெளியே அனுப்பு. வெண்பா வெண்பா அப்பாடா, இனி நிம்மதியா சாப்பிடலாம். வெண்பா வெண்பா செல்லக்குட்டி தத்தையை காணோம். வெண்பா 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 நாடா கூப்பிடுறல, கதவை தரமா? ஜன்னல் வழியா போய் பார்க்கலாம். இந்தாங்க அத்தை. சித்து உனக்கு. சரி. வா வெண்பா வெண்பா அம்மா மல்லி எங்க? அவளை இப்ப எதுக்கு மாமா தேடுறீங்க? தப்பு செஞ்சவ உங்களை நேருக்கு நேர் பார்க்க முடியாம எங்கேயாவது ஓடி போய் ஒளிஞ்சிருப்பா. உங்க முன்னாடி எப்படி வருவா? ஏய் ஓடி எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வா. விஜய் அவளை நம்ம முன்னாடி நிக்க வச்சு நோக்க பிடிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டு ஓடிடு முதல்லன்னு துரத்தி விடுவான்ல. நீங்க யாரும் கூப்பிட வேணாம், நான் பாத்துக்கிறேன். அம்மா அவ எங்க இருக்கா? உங்க ரூம்ல இருக்கான்னு சொல்றான். ரொம்ப முக்கியம். ஏய் வாங்க வாங்க, அங்க என்ன நடக்குதுன்னு போய் பாப்போம். ஏன் தெரியுமா? நம்ம கிட்ட ஒரு மாதிரி சொல்லிட்டு அவங்கிட்ட வேற ஏதாவது மாத்தி பேசி மைக்கிட போறா. இவனும் அவ பசப்பற பசுவுக்கு பூம்பு மாடு மாதிரி ஆட்டிட போறா. இன்னியோட அந்த மல்லிக்கு ஒரு முடிவு கட்டுறோம். இத விட்டோம்னா அவளை இங்க இருந்து துரத்தவே முடியாது. வாங்க வாங்க போலாம். அத்தை அத்தை, என்ன மட்டும் கூட்டத்துல சேர்த்துக்க மாட்டேங்கிறீங்க? இருங்க நானும் வரேன். வாங்க. நீதான் அந்த சர்டிபிகேட்டை கிழிச்சியா? ஆமா நான் தான் கிழிச்சேன். ஏன் இவ்வளவு சில்லித்தனமா நடந்துக்கிற? வெண்பா கதவே திறக்க மாட்டேங்கிறா தெரியுமா? நீ ரஞ்சித தள்ளு. சரி சரி போடி வாங்க. சரி போலாம், பிரயோஜனம் இல்ல, வாங்க. போ. சொல்லு, ஏன் அதை கிழிச்ச? எனக்கு இப்ப காரணம் தெரிஞ்சாகணும். ஏன் கிழிச்சேன்னு இத்தனை தடவை கேக்குறீங்க? அதானுங்க என்னோட வேலை. அது கூடவா உங்களுக்கு புரியல? என்ன உளறிட்டு இருக்க நீ? நான் எங்க உளறணும்? என்ன அதுக்கு தானே கூட்டிட்டு வந்தீங்க? மறந்துட்டீங்களா? ஞாபக மறதிக்கு வல்லார கீரைய தினம் சாப்பிட்டா நல்லதுன்னு எங்க ஊர்ல சொல்வாங்க. இந்த பாரு, இந்த நக்கல் கேக்கெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. அவ சின்ன குழந்தை, அவ கொஞ்சம் சென்சிட்டிவ் ஆனவளும் கூட. அந்த சர்டிபிகேட் அவ வாங்கினப்போ அவ எவ்வளவு சந்தோஷப்பட்டான்னு உனக்கு தெரியும்ல? ஏன் நீயும் அப்ப அங்கதானே இருந்த? அவ அந்த சர்டிபிகேட்டை வாங்கியிருக்கான்னா அதுக்கு பின்னாடி நீயும் தானே இருந்திருக்க. அவளை சரியா தூங்க வைக்காம அவளை ப்ராஜெக்ட் பண்ண வச்சு எல்லா கொஸ்டினுக்கும் பதிலையும் கத்து கொடுத்து எல்லாத்தையும் செஞ்சது நீ தானே. உன்னோட உழைப்பு அதுல ரொம்ப முக்கியமா இருக்குல்ல. உன்னோட உழைப்ப நீயே சதைச்சுப்பியான்னு. ஆமாங்க, அப்படி கூட வச்சுக்கலாம்.
நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியல. எனக்கு ஒண்ணுமே புரிய வேணாம். என் பொண்ணோட சந்தோஷத்தையே நீ கிழிச்சு போட்டிருக்க. அப்புறம் நான் என்ன இதுல புரிஞ்சுக்கணும்? நீ கோவக்காரி சண்டைக்காரின்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீ இவ்ளோ மோசமான நெஞ்செழுத்தக்காரின்னு சத்தியமா நான் நினைக்கவே இல்ல. நானே அப்படி நினைக்கலனா வெண்பா நீ இப்படி பண்ணிருப்பான்னு அவ நினைச்சிருப்பாளா? இன்னைக்கு ஒரு நாள் அப்படி இருப்பா, நாளைக்கு சரியாயிடுவா. அத நீ சொல்லாத. அவ இப்படி கதவை சாத்திக்கிட்டு திறக்காம இதுக்கு முன்னாடி ஒரு நாள் கூட இருந்தது இல்ல. அவ மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருந்தா அவ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருப்பா. என்ன சொன்ன? ஏன் இப்படி பண்ண? என்னங்க மூச்சு வாங்குது, தண்ணி குடிக்கிறீங்களா? உங்களுக்கு என்னங்க வேணும்? நீங்க எதுக்காக என்ன இவ்ளோ பணம் கொடுக்கறேன்னு கூட்டிட்டு வந்தீங்க? வெண்பா என்ன வெறுக்கணும் தானே? அது நடந்துருச்சுல்ல, அப்புறம் எதுக்கு இவ்ளோ ஃபீலிங் டயலாக் எல்லாம்? நான் ஒன்னும் அவ்வளவு யோசிக்காத முட்டாள் இல்ல மல்லி. அந்த வல்லாரக்கரையா முதல்ல நீ தான் சாப்பிடணும். என்கிட்ட என்ன சொன்ன? என் பொண்ணை காயப்படுத்தாம நல்ல விதமா தானே வெறுக்க வைக்கிறேன்னு சொன்ன. ஆனா இப்ப அவ ஹர்ட் ஆயிருக்கா. அதுக்கு நீ என்ன சொல்ற? அது தானா நடந்துருச்சுங்க. ஆபரேஷன் சக்சஸ். என்ன சொன்ன? தானா நடந்துச்சா? ஆமா, தானா என்ன நடந்துச்சு? முதல்ல நீ அதை சொல்லு. அதான் அந்த சர்டிபிகேட்ட கிழிச்சேன்ல, அதுதான் சொல்றேன். அது ஏன் தானா நடந்துச்சுன்னு சொல்ற? ஏங்க இப்ப எதுக்குங்க அதெல்லாம்? என் வேலை முடிஞ்சிருச்சுல, அதோட விடுங்க. அவளை காயப்படுத்தாம அவளை வெறுக்க வைக்கிறேன்னு சொல்லி தானே நீ எல்லா வேலைக்கும் ஒத்துக்கிட்ட. இப்ப இந்த மாதிரி பேசிட்டு இருக்க என்ன? இத பாருங்க, அம்மான்ற ஒரு கேரக்டர் ஒரு பொண்ணை வெறுக்க வைக்கணும்னு நினைக்கிறது நியாயம்னா நான் செஞ்சதும் நியாயம்தான். நீ அடிக்கடி ஒண்ணு சொல்லுவியே, இங்க பாருங்க நான் ஒரு டீச்சர் தெரியுமா, குழந்தைங்கன்னா எனக்கு அவ்வளவு பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு அள்ளி விடுவ பாரு. அதெல்லாம் சொல்றதுக்கு இனிமே உனக்கு தகுதியே இல்ல. எந்த ஒரு டீச்சராவது அப்படி ஸ்கூல்ல கொடுத்த சர்டிபிகேட் கிழிப்பாங்களா? ஆனா நீ கிழிச்சிருக்க. அம்மாவா இருக்கிறதுக்கு தான் உனக்கு தகுதி கிடையாதுன்னா டீச்சரா இருக்கிறதுக்கும் உனக்கு தகுதி கிடையாது. என்ன வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு எனக்கு தெரியும். நீங்க ஒண்ணு எனக்கு சர்டிபிகேட் கொடுக்க வேண்டாம். சர்டிபிகேட்டா? நான் உனக்கு கொடுக்கறேனா? எம்மாடே, நீ அப்புறம் அதையும் கிழிச்சு போட்டுருவ. ஒரு குழந்தை மனசு எவ்வளவு பாதிக்கப்படும் கவலை இல்ல. எனக்கு உதவி எல்லாம் தேவையில்ல, நானே பாத்துக்கிறேன். என்ன பாப்பீங்க? உள்ள ஒரு கிளாஸ் பீஸ் இருக்கு பாருங்க. கீழே ஃப்ரேம் உடைஞ்சிருக்குல்ல, உங்களுக்கு தெரியலையா? பார்த்து கால் வைக்க வேண்டியதுதானே? உங்க வீட்ல இவ்ளோ பிரச்சனை பண்ணாங்களே உங்க அக்காவும் சித்தியும், இந்த இடத்த க்ளீன் பண்ணிருக்கலாம்ல. ஏன் நீ பண்ண வேண்டியதானே? ஏன் சீட்டு தான் கிட்டத்தட்ட கிழிஞ்சிருச்சுல்ல. அப்படியே நான் கிழிஞ்சதெல்லாம் பெருக்கி எடுத்து போட்டா பாரு, முதல்ல கிழிச்சா அப்புறம் பெருக்குறான்னு அதுக்கும் ஏதாவது சொல்லுவாங்க. சொல்லுவாங்களா மாட்டாங்களா? என்ன பதிலே இல்ல? ஓ, உங்க ஃபேமிலிய பத்தி குறை சொன்ன உடனே பதிலே இல்ல அதானே? அவங்க குடும்பம்னு வந்துட்டா யாரு எவ்வளவு தப்பு பண்ணாலும் அவங்க வீட்டு ஆளுங்களை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. இருங்க, மருந்து போட்டதும் சரியாயிடும். என்ன எரியுதா? கோவத்தை குறைச்சா ஏன் எரிய போகுது? ஆவேசமா கட்டபொம்மன் மாதிரி என்னோட வயலுக்கு வந்தாயா, ஏற்று முறைத்தாயான்னு பேசிட்டே வந்தா கூட தரையில என்ன உடைஞ்சு கிடக்குதுன்னு பாக்கணும். ஹீரோ மாதிரி வந்துட்டு கடைசியில இப்படி காமெடியன் மாதிரி ஆயிட்டீங்களே, அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. என்ன பாக்குறீங்க? நிஜமாதான் சொல்றேன், எனக்கு உங்களை இப்படி பாக்குறதுக்கே பாவமா இருக்குங்க. எதுக்கும் ஒரு டிடி ஊசி போட்டுக்கங்க, இன்ஃபெக்ஷன் ஆயிட போகுது.
வெண்பாவே என்ன பிடிக்கலன்னு நிச்சயமா சொல்லிடுவா. என் வேலை முடிஞ்சதுல அப்புறம் என்ன நல்லா திட்டி முடிச்சிட்டீங்கல்ல. நான் போனதுக்கு அப்புறம் என்ன பத்தி நீங்க எதுவும் திட்டக்கூடாது, என்ன சரியா? நீங்க கிளம்புங்க, நான் க்ளீன் பண்ணணும். அப்புறம் நடக்க தெரியாம நடந்தா அந்த காலையும் குத்திடும். ஏ விஜய், கால்ல என்னாச்சு? வரும்போது நல்லா தானே வந்த? ஐயோ, என் தம்பி இப்படி நொன்றானே. அந்த பாதகத்தி கால்ல ஏதாவது தூக்கி வீசிட்டாளா? ஷோ கடவுளே, அவ செய்யக்கூடிய ஆள் தாண்டா. அக்கா நீ கொஞ்சம் சும்மா இருக்க. ஃப்ரேம் உடைஞ்சா கண்ணாடி துண்டுல காலை வச்சுட்டேன், அதான். அத நீயா வச்சியா இல்ல அவ தள்ளி கிளி விட்டுட்டாளடா? ரஞ்சிய உனக்கு மருந்து போட்டு விட சொல்லட்டுமா? இல்லடா, ரஞ்சி ரொம்ப கைராசிக்காரி. காயம் சட்டுன்னு ஆறிடும், அதுக்காக தான் சொன்னேன். அந்த மாயக்காரி என்னடா சொன்ன உன்கிட்ட? நீ வரதுக்கு முன்னாடி என்ன அந்த பேச்சு பேசினா தெரியுமா? அதுக்காக தான் உன்னை கேக்குறேன். சரி இரு, பொண்டாட்டியா இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு காஃபி கூட கொடுக்க மாட்டா. இரு, நானே போய் காஃபி கொண்டு வரேன். பரவாயில்ல, மல்லி நல்லா தான் மருந்து போட்டு விட்டுருக்க. இந்தா காஃபி குடி. என்னடா ரொம்ப வலிக்குதா? இங்க நடக்கிறது என் மனசுக்கு எதுவுமே பிடிக்கலடா. இத்தனை வருஷம் இல்லாம இப்ப அவ உள்ள வந்த உடனே என் மனசு ஏதோ ஒரு மாதிரி, ஏதோ சொல்லுவாங்களே நெகட்டிவ் வைப்ரேஷன், அந்த மாதிரி தோணுதுடா. பேசாம அவளை வெளியே போக சொல்லிடு. நான் சொல்றேன்னு ஒன்னும் தப்பா நினைக்காத. இதுவே நம்ம ரஞ்சியா இருந்தா இதெல்லாம் செய்வாளடா. அதனாலதான் நானும் சித்தியும் தலப்பாட உன்கிட்ட அடிச்சுக்கிறோம். நீ தான் கேக்கல. இப்ப கூட என்ன, அவளை நீ கூப்பிட்டு வச்சு கேளு, நான் சொல்றேன். அவ அந்த சர்டிபிகேட்டை கிழிச்சது நானே பார்த்தேன்டா. என் 2 கண்ணாலையும் பார்த்தேன்டா. அது எல்லாரும் இருக்கும்போது சொன்னா உனக்கு அசிங்கமா இருக்குன்னு தான் நான் சொல்லல. அவளை கூப்பிட்டு என் முன்னாடி கேளு, அப்படியே அடிச்சு விரட்டிடுடா அவளை. உனக்காகவே இருக்காடா என் ரஞ்சி, நம்ம ரத்தம்டா அவ. இந்த பாருக்கா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. இந்த சாமி மேல சத்தியம் பண்ணி சொல்லு, அவதான் கிழிச்சாளா? அதான் நான் சொல்றேனேடா, என் 2 கண்ணாலையும் பார்த்தேன்னு. எல்லாருமே 2 கண்ணால தான் பார்க்க முடியும். ஆனா இத மல்லி கிழிச்சாலா இல்லையான்னு மட்டும் சொல்லு. சத்தியம் பண்ணு. டேய் விஜய், ஃபர்ஸ்ட் என் கைய விடுறா. என்ன நீ சின்ன பிள்ளைத்தனமா சத்தியம் எல்லாம் பண்ண சொல்ற? இதுக்கெல்லாமா சாமி மேல சத்தியம் பண்ணுவாங்க? வைக்கா. விடுடா. இல்லக்கா, நீ உண்மையை தானே சொல்ற. அப்புறம் என்னக்கா உனக்கு? எனக்கு இப்போ உண்மை மட்டும் தான் தெரிஞ்சாகணும். அதை மட்டும் சொல்லு. இந்த முருக மேல ஆணையா சொல்லு. சத்தியம் பண்ணி சொல்லு. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? டேய், சார்ஜ் கம்மியா இருக்குடா, அதான் ஆஃப் ஆயிடுச்சு பாரு. ஆன் ஆயிடுச்சு. ஓ, சார்ஜர் இருக்கா? ரஞ்சி போட்டிருப்பான்னு நினைக்கிறேன், நான் போடலடா. எப்படிக்கா கரெக்டா ஆஃப் ஆச்சு இப்போ? ஏய், என்னடா நீ, நான் என்ன ஆஃப் பண்ணேன்னு சொல்றியா இப்போ? என் கைய பாரு எவ்வளவு ஃபோர்ஸா அமுக்கிருக்கேன்னு. அது ஆஃப் ஆனதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? பாரு என் கைய எவ்வளவு வலிச்சிட்டு இருக்குன்னு. அக்கா, நான் உங்ககிட்ட சீரியஸா தான் கேட்டுட்டு இருக்கேன். என்கிட்ட உண்மையை மட்டும் சொல்லு. அவ சர்டிபிகேட் கிழிச்சதை நீ பாத்தியா? என்னடா நீ, மல்லி தாண்டா கிழிச்சா? நான் இவ்ளோ சொல்லிட்டு இருக்கேன், என்ன நம்பவே மாட்டேங்கிறல்ல? அப்படின்னா சாமி மேல ஆணையா சொல்லு. எனக்கு உன் மேல சுத்தமா நம்பிக்கை இல்ல. என்னடா நீ, மல்லி தாண்டா கிழிச்சா? இவ்ளோ நான் சொல்லிட்டு இருக்கேன், என்ன நம்பவே மாட்டேங்கிற? அத முழுசா சொல்லுக்கா. அப்புறம் ஏன் முழுங்குற? தா சத்தியம் பண்ணு.
ஏங்க அந்த ஒரு விரல மட்டும் வைக்கிற? அப்படி வச்சா சத்தியம் இல்லைன்னு ஆயிடுமா? முழுசா கைய வை. இப்ப நான் சொல்ல சொல்ல நீ அப்படியே சொல்லணும், சரியா? என்னடா நீ கூட பிறந்தவள நம்பாம இவ்ளோ அசிங்கப்படுத்திட்டு இருக்க? கூட பிறந்தவன் தான் நானும் கேக்குறேன். சொல்லு. நான் முருகன் மேல ஆணையா சொல்றேன். முருகன் மேல ஆணையா சொல்றேன். வெண்பாவோட சர்டிபிகேட்ட வெண்பாவோட சர்டிபிகேட்ட கிழிச்சது மல்லிதான். கிழிச்சது கை கை வலிக்குதுடா. அக்கா சொல்லிட்டு கை எடுக்கா. கிழிச்சது மல்லிதான். சொல்லுக்கா, கைய வச்சுட்டு சொல்லு. கிழிச்சது மல்லிதான்.